Hello guys, நான் உங்க முகேஷ். வெல்கம் பேக் டு FuseTube. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா KineMaster அப்ளிகேஷன்ல எப்படி ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்றது. ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ரேம் வச்சிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு இமோஜியா தூக்கி வைப்பாங்க. பட் அது குவாலிட்டியா இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளா குயிக்கா முடிக்கணும்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1:1 போறேன். இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஒயிட்ல சாலிட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ டூரேஷன் உங்களுக்கு பிடிச்சமே வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் ஜஸ்ட் மேக்ஸிமம் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை. பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டிக்கர் போங்க. ஸ்டிக்கரில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் நீங்கள் எதாவது வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்மைலி சூஸ் பண்ண போகிறேன். எந்த ஸ்மைலியோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ மேக் ஷூர் அந்த ஸ்மைல் நல்லா ரியாக்ட் பண்ணிச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்மைல் நல்லாயிருக்கு. இல்லை இந்த சிரிக்கிற மாதிரி ஸ்மைலி, பட் இதோட மோஷன் ரொம்ப கம்மியாக இருக்கா. பட் இது நல்லா சேஞ்ச் ஆகுது பொசிஷன். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சைஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நார்மலாக. அதுக்கப்புறம் டூரேஷன் எண்ட் வரைக்கும் வச்சுங்க. ஓகே, எண்ட் வரைக்கும் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லாயிருக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட்டில் டிமென்ஷனல் மிரர்ஸ் ஒரு எஃபெக்ட் இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அசெட் ஸ்டோரில் போய் டெவலப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு போதும். பார்த்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டட் போர்ஷன்ஸ் அதுவாகவே க்ரியேட் பண்ணிடுச்சு. பார்க்க சூப்பராகவும் இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் 3, 6, 9 இமேஜ் மட்டும் தான் இருக்குது. பட் செட்டிங்ஸ் போயிட்டு ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமோஜிஸ் வரும். பட் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட்டர்ன்லாம் ப்ரோக் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பார்க்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் வீடியோ 360 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் 720 நீங்கள் மாற்றிட்டு பாருங்கள். இப்போ குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு குவாலிட்டி ரொம்ப உடஞ்சிடும். ஆனால் என்னோட இது என்னன்னா இந்த அளவுக்கு 33 அந்தளவுக்கு வச்சா போதும். உங்களுக்கு இன்கேஸ் இந்த குவாலிட்டி வேணும்னா என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த ஸ்மைலியோட இமேஜை பெருசாக்கிடுங்க. ஓகேவா, பெருசாக்கினீங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இன்னொரு ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா இதில் சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது இன்னும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஒரிஜினல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. 0 வச்சிங்கன்னா வெறும் பேட்டர்ன் மட்டும் இருக்கும். 1 வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா பேட்டர்ன் அண்ட் இமோஜியும் கிடைக்கும். 2 வச்சிங்கன்னா அந்த இமோஜிக்குள்ளே அந்த பேட்டர்ன் மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்று இந்த இமோஜி ரெக்டர் இமோஜி இதுக்குள்ளே அந்த பேட்டர்ன் மிக்ஸ் ஆகும் 2 வச்சிங்கன்னா. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இல்லை. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் எஃப் முகேஷ் ஃப்ரம் FuseTube. பாய்.